திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஒரு மகான் தெருவில் சென்று கொண்டிருந்தார். ஒரு வீட்டு முற்றத்தில் ஒருவர் உரலில் மாவு அரைத்துக் கொண்டிருந்தார். அரிசி மணிகள் 2 கற்களுக்கு இடையில் சிக்கி நசுங்கிக் கொண்டிருந்தன. இந்த அரிசி மணிகள் போலத்தானே நாமும் இருக்கின்றோம். உலகியல் வாழ்வில் எண்ணற்ற துயரங்களுக்கு இடையில் கஷ்டப்படுகிறோம் என்று அவர் தனக்குள்ளேயே நினைத்து கொண்டார். இந்த எண்ணம் எழுந்ததும் அவரது இதயம் கலங்கியது. அவர் அழத் தொடங்கினார். மகான் அவரை இந்த நிலையில் பார்த்து அவர் அருகில் சென்றார். சகோதரா, ஏன் அழுகின்றாய் என்று கேட்டார். அவர், அரிசி மணிகள் 2 கற்களுக்கு இடையில் நசுங்கிக் கொண்டிருக்கின்றன, நானும் அதை போலவே உணர்கின்றேன் என்று பதில் சொன்னார். அப்பொழுது மகான் அவரிடம் மேலே இருந்த கல்லை கழற்றி எடுக்கச் சொன்னார். நடுவில் அச்சின் அருகில் இருந்த அரிசி மணிகள் முழுதாக நசுங்காமல் இருந்தன. அதே சமயம் அச்சில் இருந்து விலகிச் சென்றவை பொடியாகி இருந்தன. அதை காட்டினார். இங்கே பார், நீ கடவுளை நினைத்தபடி அவர் அருகில் இருக்கும்போது உலகின் வலைகளில் சிக்கிக் கொள்ள மாட்டாய். நீ எப்பொழுதும் இறைவனிடம் பக்தி கொண்டிருக்கும் போது அச்சிற்கு அருகில் இருக்கும் நசுங்காத அரிசி மணிகளைப் போல இருப்பாய். உன்னால் உலகில் வாழ முடியும், நிம்மதியாக வாழ முடியும். அப்பொழுது உலகியல் வாழ்வில் ஏற்படும் துரதிர்ஷ்டமான நிகழ்வுகளால் பாதிக்கப்படாமல் இருப்பாய் என்று மகான் அவருக்கு அறிவுரை கூறினார் என்ற இந்த சுவாமி ராமதாசர் அருளிய கதையை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.